விஜயோட கட்சியில் இருக்கக்கூடியவங்க பிரீத் பண்ணுறதுக்கு இப்போ தான் முதல்ல தன்னுடைய இயக்கத்துக்காக தன்னோட ரசிகர் தன் அபிமான தலைவருக்காக வரணும்னு நினச்சா இவங்களை மீறி ரோட்டில் வந்து நின்று முடியுமா? கொடி பிடிக்க முடியுமா? இன்றைக்கி டோல்கேட்டுக்கே பாதுகாப்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லேயே பாதுகாப்பு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டுறாங்க, அதிகாரிகள் உரிமையில் பேசுகிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி தமிழக டிஜிபி போகிறதுக்கு திமுக அரசு லாண்டாரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிஜிபியே இன்றைக்கி போகிறதுக்கு அதுக்கான முகாந்திரமே இல்லாமல் இருக்குது. அப்போது திமுகவுடைய போலீஸ் தான் எல்லாமே இருக்குது. அப்போது விஜயோட என்ன பண்ண முடியும்? ரெண்டே போலீஸ் தான், ஒன்று திமுக போலீஸ், ஒன்று அண்ணா திமுக போலீஸ். ரெண்டு போலீஸுமே என்ன நினைக்கிறான், இந்த வாட்டி நான் வந்து திமுக வந்துடும்ப்பா அப்படின்னு நினைக்கிறான். அந்த திமுக போலீஸ் அவர் கூட நினைக்கிறான், ஏன்னா நம்ம பவர் ஸ்ட்ரக்சருக்கு வரணுன்றக்க திமுக போலீஸ் ஒர்க் பண்ணுறான். அண்ணா திமுக போலீஸ் என்ன நினைக்கிறான், நம்மளை தூக்கி குப்பத்தூரில் போட்டான்டா, நம்மளை டம்மியாக போடிச்சிடும், நம்ம பவருக்கு வரணும்டா அப்படின்னு அவன் வந்து ஒர்க் பண்ண போகிறான். விஜய்க்கு யார் இருக்கா? சாதி தான் இருக்குது. கிறிஸ்துவ அமைப்புன்னு அதுக்கு ஒரு சாய திமுக அரசே பூசிட்டாங்க. பாஜக அது பிரபகண்டா பண்ணுது.